போட்டியில செவிச்சமா தோத்தமாங்கிறது வேடிக்கை பார்க்கறே முடிவு பண்ணக்கூடாது. போட்டியில கலந்துக்கிட்டவன் தான் முடிவு பண்ண. பேசாம ஒரு படமா எடுத்து வெளிய விட்டுலாமா? என்னமோ பேப்பர்ல பட்டம் செஞ்சு விடுற மாதிரி சாதாரணமா சொல்ற. அதுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேல. 1 கோடி ரூபாயா? நான் இனிமேல் படம் நடிச்சு நான் என்னையா இப்படி சொல்லிவிட்ட. நீ நடிச்சினா தான் உனக்கு ஊர் முழுக்க ரசிகர் மன்றம் வைப்போம். அதுக்கப்புறம் நீ ஸ்டேட்டா முதலமைச்சர் ஆயிரலாம். வெள்ளையம்மா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டேன். இது என்னப்பா பயாஸ்கோப்ல படம் பாக்குறான்? அந்த சிவப்பு பட்டன் அழுத்திட்டு ஆக்ஷன் சொல்லணும். ஆச்சக்கான் பட்டு பட்டு சேலை கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ பட்டம் எடுக்க போறோம் மடி கணேசா. போச்சுடா கணேசா, நான் எப்படித்தான் இந்த படத்தை எடுப்பனோ கணேசா. நம்பூர்ல இருந்து சினிமாவுக்கு போனது ஏபி நாகராஜன் தான். தொடுவானம் சேரும் தூரம், மழை மேகம் போகும் தூரம், கை கோர்த்து நாமும் போவோம் வாராயோ. இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணு வச்சுக்க. போர்ஜரி கேஸ்ல உள்ள போய் கம்பி என்ன தெரியுமா? அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு, இந்த ஊரே என்ன காரி துப்பும். நாங்கெல்லாம் சினிமாக்காரரு. நான் தான் ராஜ்குமார். நான் சொந்தமா ஒரு படம் எடுத்தேன். தாளிங்கிற பூலிங்கிற கூலிங்கிற எனக்கு ஒரே புரியல. அந்த பெருமா கோயில்னு சொன்னிய அது ஒண்ணுதான் எனக்கு புரியுது. பாரதி ராசாவா பாக்கிய ராசாவா பொழப்பத்த ராசா என்ன செய்ய போறான்? பட்டி காட்டுக்குள்ள படம் பண்ண போறான். நாம முத மார்க் எடுத்தோமா 2வது மார்க் எடுத்தோமாங்கிறது முக்கியம் இல்லை. நாம எல்லாம் பள்ளிக்கூடம் போனதே சாதனை தான்.